குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 7th ஸ்டாண்டர்ட் உள்ள வந்தாச்சு, படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். சரியா? ஸோ டெய்லி படிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா படிக்கணும். அதுவும் எப்படி படிக்கணும்? இஷ்டப்பட்டு படிக்கணும்னு சொல்லியிருக்கோம். சரியா? ஓகே, டன். ஆல்ரெடி நம்ம ஒரு சில பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே டேர்ம் ஒன்ல என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டேன். லாஸ்ட் கிளாஸ்ல கூட்டலோட பண்புகள் எப்படி இருக்கும்னு சொன்னோம். ஸோ இப்போ நம்ம எந்த சாப்டர் படிக்கிறோம் ஞாபகம் இருக்கா? எண்ணியல். 6த்லயும் எண்ணியல் படிப்போம், 7th ஸ்டாண்டர்ட்லயும் படிப்போம், 8th ஸ்டாண்டர்ட்லயும் படிப்போம். சரி, ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லயும் படிப்போம். பட் அந்த எண்ணியல்ல நம்ம என்ன பர்டிகுலரா படிக்கிறோம் அப்படின்னா, இப்ப நம்ம படிக்கிறது என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சொல்லணுமா? சோ இப்ப நம்ம படிக்கிறது எண்ணியல்ல முழுக்கள். சரியா? முழுக்கள்னா என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? இன்டிஜர்ஸ். சரியா குட்டஸ்? சோ இன்டிஜர்ஸை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், டெஃபினிஷன் என்ன ஏதுன்றத டீட்டெயில்டா படிச்சாச்சு. இப்ப நம்ம என்ன இருக்கோம்? முழுக்களோட எந்த பண்புகள் அப்படி படிக்கிறோம்னா, மொத்தம் என்னென்ன பண்புகள் இருக்கு? அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். 4 ஃபண்டமெண்டல் ஆபரேஷன்ஸ்ல இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது எது? அடிஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். சரியா? டீச்சர் இது தியரியா இருக்கு, படிக்க கஷ்டமா இருக்கலாம் அப்பெல்லாம் ஃபீல் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப ஈஸி. சரியா குட்டஸ்? சரி, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன படிச்சோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் ரீகேப்சர் பண்ணிட்டு அது ரிலேட்டடான சம்ஸ் செய்வோம். பின்ன ஒரு ஸ்டிமுலேஷன் நம்ம டெய்லி பார்ப்போம்ல, சோ அதையும் பார்த்துருவோம். சம் செய்யலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்த விதிக்கு பேர் என்னடா? எங்க ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. நம்ம பார்த்தது பரிமாற்று விதி. இது எதுல? கூட்டல்ல. கூட்டலின் பரிமாற்று பண்பு, விதியோ இல்ல பண்போ சொல்லலாம். இங்கிலீஷ்ல என்ன சொன்னோம் ஞாபகம் இருக்கா? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ப்ராப்பர்ட்டியோட ஷார்ட் ஃபார்ம் பிஆர்ஓபின்னு போட்டிருக்கேன். சரி, என்ன செஞ்சோம் அப்படின்னா, இரு முழுக்களை வரிசையை மாத்தி கூட்டினாலும் அதோட மதிப்பு மாறாதுன்னு சொன்னோம். இப்ப 12. சரி, எந்த முழுக்களை வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா முழுக்கள்லாம் பிளஸும் வரும் மைனஸும் வரும். இது என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? கூட்டல் தான் செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ நடுவுல பிளஸ் சைன் போட்டிருக்கேன். இங்க 12க்கு நான் ஒண்ணுமே போடலையே, அப்ப என்ன டீச்சர் இருக்கும் அப்படின்னா, இங்கேயும் என்னதான் கொடுத்திருப்போம்? குறி எதுவுமே போடலன்னா பாசிட்டிவ் தான் இருக்குன்னு சொல்லி கன்சிடர் பண்ணணும். ஓகேவா குட்டஸ்? ஸோ இது என்ன செய்யும்? கூட்டும் போது எப்படி சொல்லி செஞ்சிருக்கோம்? 2 நம்பரும் ஒரே குறியா ஒரே சைனா இருந்தா என்ன செய்யணும்? ஆட் பண்ணி அதே சைனை போடணும். இங்க நீங்க பார்த்து சொல்லுங்க, ரெண்டுமே ஒரே குறியில இருக்கா, வேற வேற குறியா இருக்கா? தட் இஸ் டிஃபரன்ட் சைன்ல இருக்கு. ஸோ வாட் வி ஆர் சப்போஸ் டு டூ இட்? இஃப் 2 numbers have the difference we must do the addition or subtraction. பார்த்து சொல்லுங்க. We are supposed to do the subtraction. சரியா? So difference என்ன? What we have to do it? We have to subtract it and put the greater number sign. So அப்ப ரெண்டு குறி வேறுபாடா இருந்தா, வேறுபாடுனாலே மைனஸ். அப்ப இந்த ரெண்டையும் கழிக்கணும். 13ல 12 போச்சுன்னா 1. ரைட்டு. என்ன குறி போடணும்? So here what should be the greater number? 12 13? So greater number sign என்னது? -1 சொல்லி போட்டோம். ஞாபகம் இருக்கா? இதே இதை இப்ப நான் இந்த பக்கம் எழுதுறேன். -13 + 12. பிளஸ் போட்டாலும் போடலாட்டாலும் ஒண்ணுன்னு தான் சொல்லியிருக்கேன். சரியா? சோ இங்க என்ன செய்வோம்? இங்கேயும் அதேதான். So difference என்ன செய்யணும்? We have to subtract it and put the greater number sign. What will be getting it? -1. அப்ப இங்க என்ன எழுதியிருக்கோம்? முதல் நம்பரை ஏன்னு வச்சுக்கோங்கப்பா. இதை ஏன்னு வச்சுக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க. சோ என்ன பண்ணோம்? a plus b யோட வேல்யூவும் this must be equivalent to இதோட மதிப்புகளை வரிசையை மாற்றினாலும் நம்மளோட ஆன்சர் என்னதான் வந்திருக்கு? சேமா தான் வந்திருக்கு. சோ பரிமாற்று விதினா என்ன பாக்குறோம்? a plus b is equal to b plus a. சோ இதுதான் பரிமாற்று விதிக்கு ஒரு உதாரணத்தோட நம்ம படிச்சோம். சரியா? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன படிச்சோம்? a plus b is equal to b plus a. குட்டஸ், இதே இது 2 நம்பர்ஸ் வச்சு பண்ணும்போது பார்த்தோம். இதே இது 3 நம்பர்ஸ் வைக்கும் போது எப்படி சொல்லியிருக்கோம்? a b c is equal to எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்தேங்க அவருக்கா? டீட்டெயில்டா ப்ரூஃபை நான் சொல்லி கொடுத்துட்டேன். டீச்சர் இப்பயே நாங்க 7thலயே இதுக்குரிய ப்ரூஃப் எல்லாம் படிக்கணுமானா உங்களுக்கு ஈஸியா சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னேன்ல. சோ இப்ப நம்ம பார்க்க போற அடுத்தது என்ன அப்படின்னா, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னா எத்தனை முழுக்களை வச்சு கம்பேர் பண்ணுவோம்? 3 முழுக்கள். சோ ஏபிசி ஏபிசின்னு எழுதிக்கோங்க. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா எல்லாத்துக்கும் ஒரே சைன் தான்ப்பா இருக்கும், லெஃப்ட் சைடும் ரைட் சைடும். சரி, அடுத்தது என்ன சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா? ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இந்த 2 வேல்யூவும் கம்பைன் பண்ணும். அதே மாதிரி ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? சோ இது எப்படி ரீட் பண்ணுவீங்க? a plus b plus c is equal to a plus b plus c.
சோ இங்க ஏ பிளஸ் சொல்லிட்டு ஒரு பாஸ் கொடுக்கணும், ஒரு செகண்ட் நிப்பாட்டணும். சரியா? டீச்சர் ஏ பிளஸ் பி பிளஸ் சி அப்படி மொத்தமா கூட சொல்லலாமே அப்படின்னா, இந்த பிராக்கெட்னு ஒண்ணு போட்டிருக்கோம்ல குட்டீஸ், அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஏ பிளஸ் ஒரு பாஸ் கொடுக்கணும், ஒரு செகண்ட் நிப்பாட்டணும். பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சின்னு சொல்லியிருக்கணும். சரி, இதுல இந்த ஒரு விதி மட்டுமா நம்ம படிச்சோம்? அடிஷனலா ஒண்ணு படிச்சோம்ல, என்ன செஞ்சோம்? ஏ பிளஸ் பி பிளஸ் சி அதே தான் எழுதணும். இந்த இதுல டீச்சர் பிராக்கெட் இங்க மட்டுமா போடணும் அப்படின்னா, இதை இப்படியும் பண்ணலாம். ஈக்குவல் டு இந்த பக்கம் லெஃப்ட் சைட்ல இந்த ரெண்டு டேர்மையும் கம்பைன் பண்ணா, ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு உள்ள ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்மையும் கம்பைன் பண்ண சொன்னல, அதே மாதிரி இப்ப என்ன செய்யணும்னா, இப்ப எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் ரெண்ட கம்பைன் பண்ணனா, இங்க என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்திருக்கேன், லாஸ்ட் ரெண்ட கம்பைன் பண்ணும். இதெல்லாம் பேசிக் குட்டீஸ் படிச்சுக்கோங்க. அப்ப 9th 10th வரும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியாம்மா? ஓகே, டன். ஞாபகப்படுத்துறது புரிஞ்சுச்சா? சோ ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி உள்ள இந்த ரெண்டு டேர்ம் கம்பைன் பண்ணோம், ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் உள்ள இந்த ரெண்டு டேர்ம் கம்பைன் பண்ணோம். சோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரெண்ட கம்பைன் பண்ணணும், லாஸ்ட் ரெண்ட கம்பைன் பண்ணணும். சரியா குட்டீஸ்? ஓகே. இப்ப இந்த விதிக்கு பேர் என்ன அப்படின்னு ஞாபகம் இருக்கா? சேர்ப்பு விதி. தமிழ்ல என்ன செய்வோம்? சேர்ப்பு பண்பு. சேர்ப்பு பண்புன்னு சொல்லுவோம். இல்ல அப்படின்னா இதோட இன்னொரு வார்த்தையும் கேட்டுக்கோங்க. தமிழ்ல எக்ஸ்ட்ரா வேர்டிங்கையும் சேர்த்து தெரிஞ்சுக்கோங்க. துணை பண்பு. சோ ஒண்ணுக்கு ஒண்ணு ஹெல்ப் பண்ணுதா? இதுக்கு எல்லாமே அடிஷனலா இருக்குல்ல. சோ இதோட இன்னொரு பெண் என்னன்னா சேர்ப்பு பண்பு இல்ல துணை பண்பு. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சரியா? இங்கிலீஷ்லயும் சேர்த்து எழுதிடுறேன். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சரியா குட்டஸ்? இப்ப நம்ம ரெண்டு விதியை படிச்சாச்சு. மீதி ரெண்டு ரொம்ப ஈஸி. உங்களுக்கே தெரிஞ்சதுன்னு சொல்றத விட ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னா, தேர்ட் ப்ராப்பர்ட்டி அடிட்டிவ் ஐடென்டி. சரியா? சோ அடிட்டிவ் ஐடென்டினா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தமிழ்லயும் சொல்லிடுறேன். கூட்டல் சமநிலை. பேர்லயே எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கு கூட்டஸ். புதுசா நம்ம எதையுமே படிக்கிறோம்னு சொல்லி கஷ்டப்பட வேண்டாம். கூட்டம்னா பிளஸ் சிம்பல் வேணும்ப்பா. சமனினா என்னப்பா அர்த்தம்? ரெண்டு பக்கமும் சமமா இருக்கணும். அப்ப ஒரு உதாரணத்துக்கு 5ஓட நான் எனக்கு இந்த பக்கமும், இப்ப இங்க ஒரு நம்பரை நான் போடணும். சரியா? சோ இந்த பக்கம் 5 இருக்கு. அதே 5 தான்ப்பா எனக்கு இந்த பக்கமும் வேணும். அப்படின்னா என்னப்பா செய்யணும்? நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏன்னா நம்ம 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். கரெக்டாடா? ஆ 5ஓட 0 ஆட் பண்ணா எனக்கு 5 வரும். அப்ப 0 என்னன்னு சொல்லுவோம்? 0 இஸ் த அடிட்டிவ் ஐடென்டி. சரியா குட்டீஸ்? தமிழ்ல என்ன சொல்லணும்? கூட்டல் சமநிலை. எனக்கு இந்த பக்கத்துல உள்ள மதிப்பும் அதே மதிப்பு தான் என்னது ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கம் உள்ள மதிப்பும் எனக்கு வேணும். அது எந்த மதிப்பு வேணாலும் எடுத்துக்கலாம். எனக்கு அதே மதிப்பு தான் வேணும்னா நான் எதோட தான் கூட்டணும்? பூஜ்ஜியத்தோட தான் கூட்டணும். சோ 0 இஸ் கால்டு த அடிட்டிவ் ஐடென்டி. கூட்டல் சமநிலை. புரிஞ்சுச்சா? இப்போ 5க்கு மட்டும் தான் இது ப்ரூவா? அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எதுக்கு தான் படிக்கிறோம்? இன்டிஜர்ஸ். அதுல எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்ப இட் கேன் பி கன்சிடர் அஸ் ஏ. அப்ப ஏ பிளஸ் 0 இஸ் ஈக்குவல் டு என்ன போடுவோம்? ஏ போடுவோமா? அதே இது. இப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம்ல மட்டும் தான் ஏ போடணுமா டீச்சர்? உனக்கு டவுட் நிறைய வரும். சரியா? சோ ஃபர்ஸ்ட் டேர்முக்கு பதிலா இப்ப நான் செகண்ட் டேர்ம்ல ஏ போடுறேன் டீச்சர். என்ன வரணும்? எனக்கு ஏ தான் வரணும். அதுதான் இதோட இது. அப்ப இதோட தான் ஆட் பண்ணும் 0. சரியா? சோ 0 ஃபர்ஸ்ட் டேர்ம்ல போட்டாலும் சரி, செகண்ட் டேர்ம்ல போட்டாலும் சரி, எந்த டேர்ம்ல போட்டாலும் பிரச்சனை கிடையாது. எனக்கு ஆன்சர் என்ன வரணும்? இதோட மதிப்பு என்னவோ இடது பக்கம் அதே மதிப்பு தான் வலது பக்கம் வரணும். சரியா குட்டஸ்? அதுதான் இதுக்கு பேரு கூட்டல் சமநிலைன்னு சொல்றோம். புரிஞ்சுச்சா? சோ வாட் இஸ் த அடிட்டிவ் ஐடென்டி மேம்? சொல்லுங்க. a plus 0 is equal to a is equal to 0 plus a. இப்ப இத புதுசா நான் எதையுமே மனப்பாடம் பண்ண சொல்ல, புரிஞ்சு படிக்க சொல்றேன். சரியா குட்டீஸ்? ஓகே, டன். அடுத்து என்னப்பா பண்ண போறோம்? லாஸ்ட் ஒண்ணே ஒண்ணு புதுசு. அவ்வளவுதான். அப்படின்னா இதுக்கு நீங்களே சொல்லிருவீங்க. அடிட்டிவ் இன்வர்ஸ். பேரிலேயே எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குன்னு சொல்லிதான் சொல்றேன் குட்டீஸ். அப்ப என்னப்பா அடிட்டிவ்னா கூட்டல். இன்வர்ஸ்னா என்னப்பா அர்த்தம்? எதிர்மறை. கரெக்டா? புதுசா இங்கிலீஷ் வார்த்தை எதுக்கு டீச்சர் நான் படிக்கணும் இல்ல. இப்ப இருந்தே புதுசு புதுசா கத்துக்கிறத விட இஷ்டப்பட்டு கத்துக்கோங்கன்னு தான் அடிக்கடி சொல்லுவேன். சரி குட்டஸ். அடிட்டிவ் இன்வர்ஸ்னா இப்ப நம்ம எடுத்த அதே இது என்கிட்ட 5 சாக்லேட் இருக்குப்பா. 5 சாக்லேட்ட நான் அடுத்தவங்களுக்கு குடுக்குறேன். அப்ப என்கிட்ட இருந்து அங்க போகுதா? என்னோடதுல இருந்து மைனஸ் ஆகுதா? சோ அப்ப அதை என்ன சொல்லுவோம்? அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏ பிளஸ் மைனஸ் ஏ. ஏயோட எதிர்ப்பதம் என்ன அப்படின்னா மைனஸ் ஏ. உங்களுக்கு நம்பர்ல சொல்லிடுறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 15.
15 அப்படின்ற எண்ணின் எதிர்மறை அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எதிர்மறை எதிர்மறைன்ற போது அதே நம்பர் தான்ப்பா வரும். ஆனா இங்க என்ன குறி இருக்கு? பிளஸ்க்கு பதிலா மைனஸ் குறி. இப்ப உல்டாவா கொஸ்டின் கேக்குறேன். -15 எதிர்மறை என்னன்னு சொல்லுங்கப்பா. பார்த்து சொல்லுங்க. சோ எதிர்மறை எண் இந்த 15 தான்ப்பா இங்கேயும் இருக்கும். அதுல எந்த குழப்பமும் கிடையாது. பட் குறி என்ன மாறுது? சைன் எங்கவா இருக்கு? மைனஸோட எதிர்ப்பதம் பிளஸ். சோ இந்த இடத்துல பிளஸ் போட்டாலும் ஒண்ணுதான், போடலாட்டாலும் ஒண்ணுதான். புரிஞ்சுச்சா நான் சொல்ல வர்றது? இப்ப பொதுவா ஜெனரலா சொல்லுங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? ஏயோட எதிர்மறை என்ன இருக்கும்? ஏயின் எதிர்மறை மைனஸ் ஏவா இருக்கும். சொல்றது புரியுதா? அப்ப ஏ பிளஸ் மைனஸ் ஏவா என்ன வரும்? நீங்களே சொல்லுங்க. 0 ஆயிருமா? ஜஸ்ட் ஏயின் எதிர்மறை மைனஸ் ஏன் மட்டும் கூட தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஏயின் எதிர்மறை மைனஸ் ஏ. அதுலதான் குட்டர்ஸ் படிச்ச ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே ரிகலெக்ட் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் படிச்சதுக்கு பேரு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. A plus B is equal to B plus A பார்த்தோம். செகண்ட் பார்த்தது என்னது? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. தமிழ்ல சேர்ப்பு விதி இல்ல துணை விதி, துணை பண்புன்னு சொல்லுவோம். A plus B plus C is equal to A plus B plus C. இடையில பாஸ் கொடுக்கணும். சரியா? அடிட்டிவ் ஐடென்டிட்டினா என்னன்னு பார்த்தோம். அப்படின்னா தமிழ்ல என்னது? கூட்டல் சம்னி. எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஒரே வழி தான் வரணும். அப்ப எதோட தான் கூட்டணும்? 0 is called the additive identity. ஓகேவா? ஓகே டன். அடிட்டிவ் இன்வெர்ஸ்னா என்னது? ஒரு வேல்யூ கொடுத்திருப்பாங்க. அந்த வேல்யூக்கு எதிர்மறை எண். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். டீச்சர்ஸ் நான் உனக்கு ஒரு நம்பர் லைன் போட்டு காமிக்கிறேனே. நீங்க டவுட் கேட்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். பட் யாருமே கேட்கல. இருந்தாலும் நானே அதை சொல்லிடுறேன். இப்போ ஒரு நம்பர் லைன் போடுறோம் குட்டர்ஸ். இதை நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க. 0 1 2 3 -1 -2 -3 இப்படியே போகுமா? ரைட்டு. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்லுவீங்க? குட்டீஸ் 1ஓட எதிர்மறை எண் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? -1 சொல்லுவீங்க. அடுத்து 2ஓட எதிர்மறை எண் என்னது? -2 சொல்லுவீங்க. 3க்கு கேட்டேன்னா என்ன சொல்லுவோம்? இப்ப இங்க பார்த்து சொல்லுங்க. 3க்கு சொல்லும் போது -3 சொல்லுவோம். இப்படியே கரெக்டா நீங்க ஐடென்டிஃபை பண்ணிருவீங்க. ரைட்டா? இப்படி கேட்க கேட்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிருவீங்க. ஆனா இப்ப இந்த இடத்துல நான் இந்த நம்பரை ஹைலைட் பண்றேன். 0க்கு என்ன சொல்லி படிச்சிருக்கோம்? ஞாபகம் இருக்கா? நம்ம 6ல ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல. 0 என்னது? 0ஓட சைன் என்னதுடா கண்ணா? ஞாபகம் இருக்கா? 0ஓட எதிர்மறைக்கு என்ன வரும்? 0 தான் வரும். ஏன்னா 0 is called 0ஓட சைன் என்னது? which is neither positive or not negative. இது பிளஸோடையும் சேராது, மைனஸோடையும் சேராது. இது ஒரு தனித்துவமான எண். சரியா? ஞாபகம் இருக்கா? சோ the additive inverse of 0 is என்ன சொல்லுவோம்? குட்டீஸ் முக்கியமான 1 மார்க் குட்டீஸ் தெரிஞ்சுக்கோங்க. additive inverse of the additive inverse of 0 is 0 only. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். additive inverse of 0 is what it is மா? 0 only. ஓகே குட்டீஸ். சோ இப்ப எல்லாத்தையும் நல்லா ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைச்சிருக்கேன். அடுத்த கிளாஸ்ல நான் கேட்கிறேன். உங்களால ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஓகேவா? டன். சரி. இப்ப எந்த நம்பர்ஸ கூட்டலாம், எப்படி படிக்கலாம்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? என்கோட்ல போட்டோம். ஞாபகம் இருக்கா? சோ என்கோட்ல நம்பர் எப்படி குறிக்கிறதுன்னு செய்யறது பார்த்தோமா? சோ அது ரிலேட்டடான ஒரு 2 சம்ஸ் நம்ம ஸ்டிமுலேஷன்ஸ் பார்த்துருவோம். அண்ட் தென் திருப்பி நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருவோம். மேனுவலாவும் செஞ்சு பார்ப்போம். நான் ஸ்கிரீன்ஷாட் பண்றேன். குட்டீஸ் இப்ப நான் ஸ்கிரீன்ஷாட் பண்றது உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்ப நம்ம என்ன குட்டீஸ் படிச்சோம்? படிச்ச எல்லாமே கூட்டலை பத்தி மட்டும்தான் படிச்சோம். கழித்தலை பத்தி படிக்கல. இந்த பயிற்சி ஃபுல்லா கூட்டல் பத்தி மட்டும்தான் இருக்கு. அடுத்த பயிற்சியில தான் கழித்தல் இருக்கு. சோ இப்ப இந்த 2 எக்ஸசைஸ்க்குமே இந்த ஒரு ஸ்டிமுலேஷன் எத்தனை எக்ஸாம்பிள்ஸ்ல நம்ம படிக்கிறோம்னு பாப்போமா? உங்களுக்கு இங்க காமிக்கிறேன். இங்க பாருங்க. இடது பக்கம் போனா மைனஸ். இப்ப நான் இந்த பக்கம் தான் போனோம், வலது பக்கம் தான் போனோம். ஏன்னா நான் கூட்டலை பத்தி தான் படிக்கிறேன். இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஏல 5 இருக்குப்பா. இந்த கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்காங்கல்ல குட்டீஸ், அதுதான் இந்த ஏவோட மதிப்பு. சரியாம்மா? அடுத்து பில உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்ப ஈஸியா எடுத்துக்கிறேன். பில 1 எடுத்துக்கிறேன். இப்ப என்னப்பா பண்ண இருக்கோம்? 5யும் 1யும் என்ன செய்யக்கூட சொல்லியிருக்காங்க? கூட்ட சொல்லியிருக்காங்க. 5 + 1 6.
இது எப்படி புரிஞ்சுக்கிருவோம்? ஏற்கனவே உங்ககிட்ட 5 சாக்லேட்ஸ் இருக்கு. இப்ப நான் புதுசா ஒரு சாக்லேட் குடுக்குறேன். நீங்க நான் கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்றீங்கனால, நான் ஒரு சாக்லேட் குடுக்குறேன். சோ ஏற்கனவே 5 சாக்லேட் இருக்கு. பிளஸ் 1 குடுத்த எத்தன சாக்லேட் குட்டஸ்? 6 சாக்லேட். கரெக்ட்டா? சோ இத எப்படி இந்த நம்பர் லைன்ல எக்ஸ்பிளைன் பண்றது? சரியா? அப்ப என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணது எங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கவனிக்கிறீங்களா? நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி தரேன். சூப்பர். இன்னும் நல்லா தெரியுது பாருங்க. மொத ஆரம்பிக்கிறது 0ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஓகேவா? அடுத்து இப்ப இங்க நம்பர் லைன் வந்து நெறைய நம்பர்களுக்கு உதாரணமா சொல்லணும்ன்ற ஒரே காரணத்தினால, இதோட அலகுகள் எத்தன எடுத்திருக்காங்கன்னா, 2 யூனிட்ஸா எடுத்திருக்காங்க. நீங்க 1 யூனிட் எடுத்தும் செய்யலாம், இல்ல 2 யூனிட்ஸ் எடுத்தும் செய்யலாம். சோ என்ன செய்யணும்? 0ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பர் கிரீன் கலர்ல குடுத்ததுனால, இங்க ஏரோ மார்க் இண்டிகேஷன் கிரீன்ல போயிருக்காங்க. சரியா? சோ 0ல இருந்து எங்க போயிருக்கோம்? ஃபர்ஸ்ட் இந்த பாருங்க 2, 4 இந்த 4க்கும் 6க்கும் நடுவுல ஒரு வேல்யூ இருக்குல்லடா, அதுதான் குட்டீஸ் 5. சரியா? அப்ப 5 வரைக்கும் போயிருக்கு. சரி. அடுத்து என்ன செய்ய சொல்லிருக்காங்கன்னா, திருப்பி அங்க இருந்து ஒரு 1 ஆட் பண்ணுங்க. அப்ப 5 பிளஸ் 1 என்னன்னு சொன்னா 6. சோ உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக தான் இங்க பாருங்க அழகா 6ன்ற நம்பர ஹைலைட் பண்ணியிருக்காங்களா? புரிஞ்சுச்சா? இப்ப இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் குடுக்கவா? இப்ப இங்க பாருங்களேன். லைட்டா மாத்துறேன். இப்ப நான் என்ன மாத்திட்டேன்? இங்க கூட வச்சுக்கிறேன். ஓகே டன். இப்ப என்ன மாத்திருக்கேன்? 6. பின்றது அதே 1ல தான் குட்டஸ் வச்சிருக்கேன். சோ என்ன சொல்லி குடுத்துருக்கேன்? 2 நம்பரோட குறி ஒண்ணா இருந்தா என்ன செய்யணும்? கூட்டிட்டு அதே குறியத்தான் போடணும்னு சொல்லியிருக்கோம். சரியா குட்டஸ்? சோ உங்களுக்கு புரியலையா? வழக்கம் போல சாக்லேட் செம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 பிளஸ் 1 என்ன சொன்னோம்? 7. அப்ப அத எப்படி நம்பர் லைன்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? நல்லா கவனிச்சு செய்யுங்க. இங்க 2 யூனிட்ஸ்ல எடுத்திருக்காங்க. 2 அலகுகள் எடுத்திருக்காங்க. டீச்சர் 2 அலகுகள் எடுக்கணுமா? அப்படின்னா கட்டாயம் கிடையாது. நீங்க 1 வச்சு கூட செய்யலாம். சரியா? பெரிய நம்பரா இருக்கு அப்படின்னா, நீங்க 2 டிஜிட்ஸ் வச்ச யூனிட்ஸ் கூட வச்சு செய்யலாம். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம்? 0ல இருந்து ஃபர்ஸ்ட் 6 வரைக்கும் போணும். சோ அத ஹைலைட் பண்றதுக்கு கிரீன் கலர்ல சிக்னல் குடுத்துருக்காங்க. ஆரோ மார்க் இண்டிகேஷன். சரி. நெக்ஸ்ட் என்னப்பா செய்யணும்? சப்போஸ் டு ஆட் 6 வித் 1. சோ அப்ப அந்த 1 வந்து பிளஸ்லயா? மைனஸ்லயா? சோ பிளஸ் 1. அப்ப 6 பிளஸ் 1 என்னது? 7. அத எப்படி ஹைலைட் பண்ணோம்? 6க்கும் 8க்கும் இன் பிட்வீன்ல உள்ள அந்த பர்ட்டிகுலர் வேல்யூ தான் 7. சோ how they have represented ma? See here, they have highlighted with the yellow color circle. ஓகேவா? கான்செப்ட் புரியுதா? இப்ப ஏக்கு பதிலா இப்ப ஒரு நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்கிறேன்டா. இப்ப ஏவ இப்ப பாருங்களேன். இப்ப நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சோம்ல, அந்த ப்ராப்பர்ட்டி இப்ப நம்ம செஞ்சு பாத்துரலாம். 0 இஸ் த என்ன சொன்னோம்? அடிட்டிவ் ஐடென்டிட்டி சொன்னோமா? இப்ப 0வோட ஒரு 1 ஆட் பண்ணா எனக்கு என்னப்பா வரணும்? 1 தான் வரணும்னு சொல்லி சொன்னோமா? இங்க பாருங்க அத நம்பர் லைன்ல பாப்போமா? இங்க 0 இருக்கு. 0ல இருந்து 0ன்னா என்னன்னு அர்த்தம்? நான் மூவ் பண்ணவே இல்ல. அதே இடத்துல தான் இருக்கு. சோ அதனால தான் அந்த இடத்துல பிராக்கெட் போட்டு 0ல வச்சிருக்காங்க. 0ல இருந்து எந்த பக்கம் மூவ் பண்ணணும்? ஒரே ஒரு பிளேஸ் 1 தான் மூவ் பண்ணணும் டுவர்ட்ஸ் யுவர் ரைட் ஹேண்ட் சைடு. சரியா? சோ அந்த 1 எப்படிமா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 0க்கும் 2க்கும் இடையில உள்ள நம்பர் தான் 1. சொன்னேன்ல ஞாபகம் இருக்கா? 2 யூனிட்ஸ்ல எடுத்திருக்காங்க. ஸோ 0வோட 1 ஆட் பண்ணா என்ன வரும்? 1 தான்ப்பா வரும். வாட் இஸ் த ரீசன்? பிகாஸ் 0 இஸ் கால்ட் அடிட்டிவ் ஐடென்டிட்டி. சோ என்னோட ஆன்சர் எங்க தான் இருக்கு? 1ல தான் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. புரியுதாடாமா? சரி இன்னொரு எக்ஸாம்பிள் கூட போடலாமே. இப்ப பாருங்க. ஆ சூப்பர். இது அதோட சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க. சோ நம்ம இப்ப அடிட்டிவ் ஐடென்டிட்டியும் பாத்துட்டோம். நம்ம என்ன படிச்ச எல்லா ப்ராப்பர்ட்டியுமே உங்களுக்கு இப்ப நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்களேன். இப்ப ஒரு நம்பர் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இட் கேன் பி எனிதிங். உங்களுக்கு உதாரணத்துக்கு -1ன்னு நான் எடுத்திருக்கேன்ப்பா. சரியா? சோ -1ஓட எதிர்மறை எண் என்னது? இந்த என்ன 1 போட்டேன்னா அதே 1 தான் போடணும். இங்க இல்ல மைனஸ் சைன் போட்டேன்னா இங்க என்ன சைன் போடணும்? பிளஸ் சைன் போடணும். சோ -1யும் பிளஸ் 1யும் ஆட் பண்ணா என்ன வரும்? 0ன்னு நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா நம்ம 7த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ். சரியா? அப்ப இத என்ன சொல்லுவோம்? -1 is the inverse of +1. +1 is the inverse of -1. அதோட எதிர்ப்பதம். சொல்றது புரியுதா? அப்ப என்ன செஞ்சிருக்கோம்? இங்க 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 பாருங்க நம்பர் லைன்ல பார்த்து சொல்லுங்க. 0ல இருந்து ஃபர்ஸ்ட் -1. இங்க பாருங்க குட்டீஸ் குட்டியூண்டு அழகா ஒரு கிரீன் கலர்ல உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். சரியா? சோ 0ல இருந்து -1 வரைக்கும் ஒரு மூவ்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அகைன் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, +1னா எந்த பக்கம் வரணும்? லெஃப்ட் சைட் மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே போனா மைனஸ் வேல்யூஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இஃப் யூ ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் யுவர் ரைட் ஹேண்ட் சைட்னா, ஸோ வேல்யூஸ் வில் பி தேர் இன் அ இன்க்ரீசிங் ஆர்டர். ஸோ இதெல்லாம் பேசிக் படிச்ச ஞாபகம் இருக்கா?
ஸோ ரைட் ஹேண்ட் சைட் போக போக வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனாலதான் இங்க பாருங்க ஸ்பெசிபிக்கா அவங்க சைனே போட்டிருக்காங்க. ஏன்னா கூட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ they have mentioned the plus sign here. சரி, அடுத்து ரைட் ஹேண்ட் சைடும் போகும்போது +1. ஸோ அதை போட்டிருக்காங்க. -1 +1 கூட்டினா எனக்கு ஆன்சர் என்னப்பா வரும்? 0 தான் வரும். ஸோ அதைத்தான் அவங்க பர்டிகுலரா இந்த 0ல எல்லோ கலர் பாக்ஸ் சர்க்கிள்ல ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? கண்டிப்பா இன்னைக்கு நீங்க படிச்ச ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் ஒரு ஸ்டிமுலேஷன்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது புரிஞ்சா இது அப்படியே நான் அடுத்த ஸ்டிமுலேஷன்ஸ்க்கும் இதே தான் எக்ஸாம்பிள் என்ன பண்ண போறேன்? சப்ராக்ஷன்ல வச்சு சொல்லி கொடுக்க போறேன். ஓகேவா குட்டஸ்? கண்டிப்பா இன்னைக்கு நான் நடத்தின எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பயிற்சியில ஒரு சில சம்ஸ் செஞ்சு பார்ப்போமே, நம்மனால செய்ய முடியுதா என்னன்னு சொல்லி பாத்துக்கலாம். செய்யலாமா? ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? எக்ஸசைஸ் 1.1ல சம் செய்ய போறோம். சரியா குட்டஸ்? குட்டஸ் எல்லாருமே இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. அதே நேரத்துல அதை எப்படி சொல்றது, டீச்சர் எங்களுக்கு புரியுதுன்றது எனக்கு எப்படி நீங்க புரிய வைப்பீங்க? நீங்க ஆன்சர் பண்ற அந்த விதத்துலதான் இருக்கு. சரியாடாமா? சம் செய்யலாமா? சரி, ஃபர்ஸ்ட் கணக்குப்பா. -30 + 90 அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ அப்ப இங்க நான் என்ன வரும்? இதோட குறி என்ன இருக்கு? இது உங்களுக்கு புரியுற மாதிரிக்கே எழுதி காமிக்கிறேன். -30 கூட்டல் பண்பு தான் பாக்குறோம். சோ பிளஸ் சைன். இந்த 90 நீங்க என்னன்னு போடலாம்? +19 போட்டாலும் ஒண்ணுதான், இல்ல டைரக்டா வெறும் 19 போட்டாலும் ஒண்ணுதான். இப்ப இதோட மதிப்பு என்னன்னு பாருங்க. 2 குறியும் ஒரே இதா இருக்கா, வேற வேறையா இருக்கா? இங்க பிளஸ், இங்க மைனஸ், இங்க பிளஸ். அப்ப என்ன குட்டிஸ் செய்யணும்? யாராவது ஆன்சர் பண்ண ட்ரை பண்றீங்களா? குட்டிஸ் நான் ஹிண்ட் வேணா கொடுக்குறேன். If two numbers have the same sign or a different sign, ma, what we are supposed to do it, ra? If it is there in the same sign, na, we are supposed to add the given two numbers. சரியா? சோ அந்த கொடுத்திருக்க 2 நம்பரையும் கூட்டிட்டு எந்த சைன் கொடுத்திருக்காங்களோ அதே சைனா லெஃப்ட் சைடு என்ன இருக்கோ அதே சைடு தான் ரைட் சைடு போகணும். இங்க வேற வேற குறி இருக்கு. டிஃபரண்ட் சைனா என்ன செய்யணும்? நம்ம சப்ராக்ட் பண்ணணும். சோ 90ல இருந்து 30 சப்ராக்ட் பண்ணா என்ன செய்வோம்? ஆன்சர் வந்து 60. ஓகே, இப்படியே விட்டுறலாமா? என்ன சொல்லியிருக்கேன்? வாட் வில் பி த கிரேட்டஸ்ட் நம்பர் டமா? 90. ஸோ அதோட குறியை தான் போடணும். பெரிய எண்ணோட குறியை தான் போடணும். சரியா? இப்ப இது இங்க -30 + -19 சொல்றேன். உங்களுக்கு புக்ல உள்ளதை வச்சு நான் எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். இது எப்படி கூட்ட செய்வீங்க? எங்க சொல்லுங்க பாப்போம். இங்க கூட்ட சொல்லியிருக்காங்கப்பா. If two numbers have the same sign, what we are supposed to do it? We have to add the given two numbers. தெரியலையா? இங்க கூட போட்டு காமிச்சிடுறேன். ஆட் பண்ணிடுவோமா? 0, 9யும் 3யும் ஆட் பண்ணா என்ன வரும்? 12 13? கரெக்டா சொல்லுங்க. 12 இல்ல 13? 120. 12 தான் வரும். சரி, அடுத்து என்ன சொல்லியிருக்கேன்? 2 பக்கமும் என்ன குறி இருக்கோ அதே குறியை தான் போடணும். புரிஞ்சுச்சா? ஓகேவா? சூப்பர். ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சாச்சு. குட். தட்ஸ் லைக் அ குட் கேர்ள். யா, ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் கோஸ் டு லதாமா. சரியா? சோ இப்ப அதே மாதிரி மத்தவங்களும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டடா ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுவோமா? கண்டிப்பா உங்களால முடியும்ன்றது எனக்கும் தெரியும். பட் இன்ட்ரெஸ்டோட ஆன்சர் பண்ணா இட் வில் பி வெல் அண்ட் குட். ஓகே குட்டஸ். இப்ப அடுத்தது. இப்ப உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், பாத்துடலாம். சோ 23,479 தமிழ்ல என்ன சொல்லுவோம்? 23,479. சோ இதோட எதை கூட்டுனா எனக்கு 0 வரும்? என்ன டீச்சர் 5 ஸ்தானத்துல ஒரு நம்பர் கொடுத்திருக்கீங்க, 1/2 நிமிஷம் கூட கொடுக்கல, ஆன்சர் என்ன வரும்னு உடனே கேக்குறீங்கன்னா நீங்க தான் அழகா சொல்லுவீங்க. குட்டஸ் ட்ரை பண்ணுவோமா? சோ 23,479ஓட எதை ஆட் பண்ணா எனக்கு 0 வரும்? வாட் ஷுட் பி ஆடட் டு திஸ் நம்பர்? எனக்கு ஆன்சர் 0 தான் வரணும். ஒரு உதாரணத்துக்கே சொல்றேன். என்கிட்ட 10 சாக்லேட் இருக்கு, ஆனா எனக்கு 0 தான் மதிப்புன்னா அந்த 10 சாக்லேட் நான் என்ன செய்யணும்? அடுத்தவங்களுக்கு கொடுத்தா என்கிட்ட ஒண்ணுமே இருக்கு, அதுல 0 ஆயிரும்ல. சூப்பர். ஒன்ஸ் அகேன் they started answering for my question. குட் குட். பாத்தீங்களா? அந்த ஒவ்வொருத்தங்களா ஆன்சர் பண்ண ட்ரை பண்றாங்க. அதே மாதிரி எல்லாரும் ஆன்சர் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். So what will be the answer for this question, da? Same number with a different sign. So what is that, ma? -23,479 is the answer for this question. This is not that much complication. சரி, ஒரு விஷயம் புதுசா படிக்கும் போது அதுக்குரிய வெரிஃபிகேஷன்
என்ன டீச்சர் புது புது வார்த்தைங்க எல்லாம் சொல்றீங்கன்னா இது புது வார்த்தையெல்லாம் கிடையாது. வெரிஃபிகேஷன் நம்ம செஞ்சது ரைட்டா தப்பான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு. செஞ்சிருவோமா? நம்ம லோயர் கிளாஸ்ல குட்டி பிள்ளைல படிச்சிருப்போம்ல ஒரு மெத்தடு. என்னப்பா செய்வோம்? 2 3 4 7 9. அடுத்து மைனஸ் 2 3 4 7 9. 23,479 எங்க சப்ராக்ட் பண்ணு? 9ல 9 சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 0 இப்படியே சப்ராக்ட் பண்ணுவோம்ல. அப்படி பண்ணணுமா? அவ்வளவு கஷ்டமா? அப்படின்னாலும் நீங்க அழகா இது மாதிரி சப்ராக்ட் பண்ணி பாருங்க. இல்ல உங்களுக்கு பிடிச்ச இப்பதானே சொல்லி கொடுத்தேன். இப்ப 10 மைனஸ் 10 என்னப்பா வரும்? டக்குன்னு 0ன்னு சொல்லுவோமா? அதுக்கு என்ன நார்மலாவா சப்ராக்ஷன் பண்ணுவோம். சோ அதே மாதிரிதான் இது. சூப்பர். ஒரு 5 டிஜிட் நம்பருக்கு இவ்வளவு கியூட்டா ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. சரியா? சோ த ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் கோஸ் டு எவ்ரி ஒன் ஆஃப் தம் அப்படின்ற அளவுக்கு சொல்ற மாதிரி இருக்கணும். சரியா? ஓகே டன். அடுத்து இப்ப செகண்ட் ரோமன் லெட்டருக்கு ஒரு 2 சம் பார்த்துட்டு நம்மளோட கிளாஸ வைண்ட் அப் பண்ணலாம். சரியா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 2. சரியா தவறா? சரியா தவறா? உங்களை அவங்க செக் பண்றாங்க. சரியா தவறா? எங்க கண்டுபிடிங்க பாப்போம். -32 -32 கூட்டல் எதிர்மறை. சொல்லுங்க பாப்போம். -32 கூட்டல் எதிர்மறை அப்படின்னா என்ன? வாட் இஸ் த அடிட்டிவ் இன்வெர்ஸ் ஆஃப் -32? அப்ப என்ன சொல்லி கொடுத்திருக்கோம்? இதே வேல்யூ தான் இங்கேயும் எழுதணும். அவங்க வேலாக சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க நம்பரை பத்தி ஒரி பண்ணவே வேணாம் குட்டஸ். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவங்க அவங்களே இன்டைரக்ட் ஹிண்ட் கொடுத்திருப்பாங்க. கூட்டல் அப்படின்னா இதோட ஆப்போசிட். இதை கூட்டணும்ப்பா. இந்த கூட்டலுக்கு எதிர்மறை என்னப்பா? மைனஸ்க்கு ஆப்போசிட் என்னது? பிளஸ். அவ்வளவுதான். சரியா? ஆனா புக்ல என்ன ஆன்சர் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இது நமக்கு தெரிஞ்ச ஆன்சர் நல்லா தெரியும். ஆனா புக்ல என்ன கொடுத்திருக்காங்க? அதே -32 கொடுத்து வேணும்னே நம்ம குழப்பிருக்கோமா கரெக்டா ஆன்சர் பண்றோமா கொடுத்துருங்க. இது சரியா தவறா? -32 கூட்டல் எதிர்மறை என்னதுமா? +32. பட் அவங்க கொடுத்தது -32. அப்ப கொடுத்தது தவறு. புரிஞ்சுச்சா? ரைட். அடுத்து -90 இப்பதான் பார்த்தோம் பாத்தீங்களா? அதே எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்கப்பா. சூப்பர். எங்க சொல்லுங்க. எல்லாமே நம்ம எதை பண்பை தான் பார்த்திருக்கோம்? கூட்டல் பண்பை பத்தி தான் பாக்குறோம். சரியா? சோ கூட்டல் பண்பு. -90யும் -30 ஆட் பண்ணா என்ன வரும்னு உங்களுக்கு தெரியும்ல? எங்க சொல்லிருங்க. ஓகே. சஸ்பென்ஸ். நீங்க யோசிச்சு கண்டுபிடிச்சு வைங்க. சரியா? இது வரைக்கும் செஞ்ச கிளாஸ்ல நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம்னா கூட்டலோட பண்புகள் ஃபுல்லா பார்த்தாச்சு. முழுக்களையும் கூட்டல் பண்புகள் பார்த்தாச்சு. அடுத்து வர கிளாஸஸ்லாம் இன்னும் தேவைப்பட்டா உங்களோட டவுட்டை பொறுத்து தான். இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணுமா டீச்சர்னா சொல்லுங்க. சூப்பர். பாத்தியா நாங்க கிளாஸ வைண்ட் அப் பண்றதுக்குள்ள ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குட். சூப்பர். எக்ஸலன்ட் கூட சொல்லலாம் போலயே. இப்படியே ஆன்சர் பண்ணாதான் டீச்சர்ஸ்க்கும் எங்களுக்குமே மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கு. சோ இது மாதிரி ஒவ்வொரு சென்டர்ல இருந்து எல்லாரும் ஆன்சர் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ஓகேவா? சரி. சோ சாட் பாக்ஸ்ல வேற யாரும் எதுவும் மென்ஷன் பண்ணிருக்கீங்களா? ஆன்சர்ஸ் மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருக்கீங்க. குட். வெல் டன் ஸ்டூடெண்ட்ஸ். சரி. சோ இது மாதிரி அப்கமிங் கிளாஸஸ்லயும் நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா ஐ வில் பி ஹாப்பி. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல். வாழ்க பாரதம். வெல்க தமிழகம். ஜெய் ஹிந்த்.